அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி ஃப்ரைடே. இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நிறையா இருக்குது, குவிக்காக பார்த்துலாம். பட் அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 25,000 ஃப்ளிப்கார்ட் அமேசான் ரெண்டுமே கம்பேர் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட இன்றைக்கி அப்டேட் iPhone 13 இதை வாங்கணும்னு எத்தனை பேர் வெயிட்டிங். பட் இதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரியுது. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். அதோட ஆப்பிள் எப்போது மாதிரி இந்த வருஷமும் வந்து புதுசாக அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து சேல் கொண்டு வராங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படி தெரிஞ்சுக்கலாம். Android 13 ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர் ரிவீல் ஆயிருக்கு. எல்லாம் பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 941 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். யூடியூப்பில் இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆப்ஷன் வந்து வெப்சைட் வெர்ஷனில் இப்போ ரிவீலாக இருக்குது. ஆப் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருந்தது, அதாவது டவுன்லோட். ஆப் வெர்ஷனில் வந்து யூடியூப் வீடியோஸை நம்ம டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். பட் வந்து வெப்சைட் வெர்ஷனில் இல்லை. ப்ரீமியம் யூசர்ஸ் மட்டும்தான் வெப்சைட் வெர்ஷனில் டவுன்லோட் பண்ண முடியும், அதாவது பிசி அண்ட் லேப்டாப்பில். ஆனால் இப்போ வந்து வெப்சைட் வெர்ஷனில் நீங்கள் யூடியூப் வீடியோ ப்ளே பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஷேர் அண்ட் கிளிப் இதுக்கு நடுவில் டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இப்போ ரிவீல் ஆகுது. ஸோ நீங்கள் இனிமேல் வெப் வெர்ஷன், அதாவது வந்து பிசி லேப்டாப்லேயும் யூடியூப் வீடியோஸ் டவுன்லோட் பண்ணலாம். இங்கே குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி வரைக்கும் டவுன்லோட் பண்ணுற மாதிரி வந்து குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வாட்ச் பண்ணுவீங்க அப்படின்னா இப்போ டவுன்லோட் ஆப்ஷன் வெப் வெர்ஷனில் இருக்குது. ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேல் இன்றைக்கி எல்லாருக்குமே ஸ்டார்ட் ஆகுது. ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் ஆக்சிஸ் பேங்க் கார்டு யூசர்ஸ் இன்ஸ்டன்ட் 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கார்டு யூசர்ஸ் எல்லாம் ஆஃபர்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். லான்ச் ப்ரைஸ்லேருந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து உங்களுக்கு டீல்ஸில் அவைலபிளாக இருக்குது. அதுவும் வந்து ப்ளஸ் மெம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து ஆஃபர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. iPhone 13 கிரேசி டீல் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லி வந்து இதை ஓப்பன் பண்ணி 49,990 கில்லர் ப்ரைஸ்க்கு ரிவீல் பண்ணியிருந்தாங்க. 12 மணிலேருந்து 12:20 ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளே வந்து இதோட ப்ரைஸ் வந்து 51,000 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ காலையில் பார்த்தா 54,990 இருக்குது இதோட ப்ரைஸு. ஸோ iPhone 13 இந்த கிரேசி டீல் வெறும் ஃப்ளிப்கார்ட்டுடைய ப்ளஸ் மெம்பருக்கு தானே, இல்லை எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இன்றைக்கும் வந்து ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா ப்ரைஸ் ஆல்ரெடி 54,000 அப்படிங்கும்போது ஆக்சுவல் ப்ரைஸ்லேருந்து ஒரு 4,000 5,000 தான் வந்து குறைச்ச மாதிரி தெரியுது. ப்ளஸ் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு மென்ஷனே பண்ணலாம். ஆனால் ப்ளஸ் மெம்பர்ஸ் மட்டும்தான் வந்து ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது இன்றைக்கி யாரெல்லாம் வாங்குகிறாங்களோ ப்ரைஸ் வந்து 54,000 கிட்டே இருக்கும் அப்படின்னு தெரியுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதோட ஆப்பிளுடைய இந்தியன் சோஷியல் மீடியா ஹேண்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த டீசரில் வந்து செப்டம்பர் 26 சேவ் த டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டில் வந்து ஆப்பிளுடைய இந்தியன் வெப்சைட் இருக்குல்ல, ஆப்பிள் ஆன்லைன் ஸ்டோர், இதில் வந்து ஆஃபர்ஸ் இவங்க ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. தற்சமயம் வந்து அஃபிஷியல் வெப்சைட்லேயும் எதுவுமே இவங்க மென்ஷன் பண்ணலை, டீசர்லையும் எதுவுமே சொல்லலை. ஜஸ்ட் சேவ் த டேட் அப்படின்னு சொல்லி டேட் மட்டும்தான் செப்டம்பர் 26 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் வந்து இந்த ஃபெஸ்டிவ் சீசனில் வந்து இவங்க ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் ப்ரைஸ் கட் பெருசாக இவங்க பண்ணலை. ஆனால் வந்து இவங்க ஃப்ரீ கொடுத்துருந்தாங்க. அதாவது iPhone 12 மினி வாங்கினா வந்து ஏர்பாட்ஸ் வந்து ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி ஆஃபர்ஸ், காம்போ ஆஃபர்ஸ் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி ஃபெஸ்டிவ் சீசனில் போன வருஷம் மாதிரியே காம்போ ஆஃபரா இல்லை iPhoneல வந்து அதாவது 14லலாம் ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது வந்து சேல் கிட்ட தான் நமக்கு தெரியும். ஸோ நீங்கள் ஒருவேளை ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா செப்டம்பர் 26 வரைக்கும் கூட வெயிட் பண்ணி பார்க்கலாம். அஃபிஷியல் வெப் ஸ்டோரில் வந்து ஏதாவது ஆஃபர்ஸ் ஏதாவது இவங்க ரிவீல் பண்ணுறாங்களான்னு. எல்லா பிராண்ட்ஸுமே ஆஃபர்ஸ் ரிவீல் பண்ணிட்டு இருக்கும்போது சாம்சங் சும்மா இருப்பாங்களா? சாம்சங்கும் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து எக்ஸ்க்ளூசிவ் டீல்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. நிறைய ப்ராடக்ட்ஸில் இருக்குது, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் எல்லாமே இருக்குது. இங்கே ஸ்மார்ட் ஃபோன் டீல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் லைனப்புக்கு ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதுவும் லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருந்த S22 சீரீஸ் எல்லாமே உங்களுக்கு ஆஃபரில் இருக்குது. ஸோ ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் சாம்சங்கோடது வாங்கணும், அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஸ்டாக் இல்லை அப்படின்னா சாம்சங்குடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே நீங்கள் வாங்கலாம். அதுவும் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S22 இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 52,000 கிட்ட வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. அதுவும் ஒரு புது கலர். இந்த புது கலர் வேணும்னா நீங்கள் சாம்சங்குடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வாங்கணும். போரா பர்பிள். இந்த போரா பர்பிள் வந்து ஃப்ளிப்பில் கொடுத்துருந்தாங்களா, ஸோ அதே ஷேட் ஆஃப் கலர் தான் இப்போ சாம்சங்குடைய S22 சாம்சங் அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும்தான் இந்த கலர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். 52,999க்கு நீங்கள் வாங்கலாம். அதே சாம்சங்குடைய S22 ப்ளஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 59,999க்கு வாங்கலாம். அதோட சாம்சங்குடைய அல்டிமேட் டிவைஸ் S22 அல்ட்ரா லான்ச் பண்ணும்போது 1,20,000 கிட்ட இருந்தது. இப்போ வந்து 91,999க்கு நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த எக்ஸைட்டிங் டீல்ஸ் எல்லாமே அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது, அங்கேயும் நீங்கள் செக் பண்ணலாம்.
பார்த்துடலாம். அதோட நேற்று வந்து பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அதுக்கப்புறம் டாப் டீல்ஸ்லாம் POCO F4 19,999க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். பட் நிறைய பேர் வந்து இது 21,999 தான் கிடைக்குது, எப்படி 19,999க்கு வாங்குறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இங்கே வந்து 19,999க்கு வந்து இங்கே ஸ்ப்ளிட் அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லான்ச் ப்ரைஸ் 27,999க்கு பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ஃபெஸ்டிவ் ஆஃபர் அப்படிங்கிறதுனால டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் வந்து 23,499. ஸோ வந்து ஃப்ளாட் 4,500 rupees வந்து இங்கே டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவல் ப்ரைஸ்லேருந்து. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஐசிஐசிஐ பேங்க் இல்லைனா ஆக்சிஸ் கார்டு வச்சுருந்தீங்கன்னா வந்து அடிஷ்னலாக 1,500 rupees வந்து உங்களுக்கு ஆஃபர். அதோட வந்து உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், உங்களுடைய பழைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 2,000 rupees ஆஃபர். ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணும்போது லான்ச் ப்ரைஸ்லேருந்து 8,000 வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. 19,999க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை. ஸ்டார்லிங்க், அதாவது எலான் மஸ்குடைய சேட்டலைட் இன்டர்நெட் ஒரு பிக் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளைட்டில் வந்து ஹை ஸ்பீட் இன்டர்நெட் டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க. பொதுவாக வந்து ஃப்ளைட்டுன்னு சொல்லும்போது 15,000 feet to 30,000 feetல இருக்கும்போது வந்து உங்களுக்கு இன்டர்நெட் கிடைக்கிறதே கஷ்டம். இதில் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க. இவங்க டெஸ்டிங் பண்ணது யூஎஸில் ஒரு ப்ரைவேட் ஜெட் ஏர்லைன், அதாவது JSX இவங்களோட தான் வந்து டைப் பண்ணி பேசஞ்சர்ஸ் வந்து இன்டர்நெட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து 100 Mbps வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்பீட் டச் பண்ணதாக ஊக்கலாகவும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ சேட்டலைட் இன்டர்நெட் மூலயமா வந்து ஃப்ளைட்ஸ்லையும் ஹை ஸ்பீட் நெட் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ எத்தனை பேர் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது இன்டர்நெட் இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்கீங்க, தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். Android 13ல் இப்போ லேட்டஸ்ட்டாக ரிவீல் ஆயிருக்க ஒரு ஃபீச்சர் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனை ஏபின்னு பார்ட்டிஷன் பண்ணக்கூடிய ஃபீச்சர். இந்த பார்ட்டிஷன் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட் பண்ணும்போது. இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு 5 நிமிஷம் அதோ 10 நிமிஷம் அந்த அப்டேட் முடிகிற வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோனை வந்து நீங்கள் தொடாதீங்க, யூஸ் பண்ணாதீங்க, ஆன் பண்ணாதீங்க, நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ண முடியாது அப்டேட் பண்ணும்போது. ஆனால் இனிமேல் வந்து Android 13ல் வந்து அப்டேட் பண்ணும்போதும் நம்ம ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணலாம். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட் பண்ணும்போது வந்து ஸ்மார்ட் ஃபோனை ஏபின்னு அப்படின்னு பிரிச்சிடும். ஏல அப்டேட் ஆகுது அப்படின்னா பி சைடை வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், ஒரு பக்கம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதே பி சைடில் அப்டேட் ஆகுதுன்னா ஏ சைடை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அப்டேட் ஆகிட்டு இருக்கும் போதும் நம்ம ஸ்மார்ட் ஃபோனை ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர், அதாவது ஏபி பார்ட்டிஷன் ஃபீச்சர் வந்து Android 13ல் வரலாம் அப்படின்னு தெரியுது. அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். Android 13ல் என்ன புது ஃபீச்சர் வரப்போகிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரெண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் Snapdragon 8 Gen 2. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து அஸ்வின். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி வீடியோடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.